அறவாழி அந்தணந்தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. ஏழு 11/2016 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி. இன்று சப்தமி. சிக்கல் ஸ்ரீ சிங்கார வேலவர் வள்ளி தெய்வானையை மணந்து இந்திர விமானத்தில் காட்சியருளல். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம்.
வாழ்வதற்கு மிக நல்ல வழிகளை காட்டுகின்ற நூல்களுள் 10ஆம் திருமறையாகிய திருமந்திரம் மிகவும் அற்புதமான ஒரு நூலாகும். திருமூலர் 3000 பாடல்களை ஆண்டுக்கு ஒன்றாக நமக்கு திருமந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அதை வரிசையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். 3ஆம் தந்திரத்திலே அற்புதமான ஒரு தலைப்பு, 19வது தலைப்பு பரியங்க யோகம் என்ற ஒரு சிறந்த தலைப்பை 20 பாடல்களிலே அழகாக சொல்லியிருக்கின்றார் திருமூலர். அதிலே 825வது அற்புதமான பாடலை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். மனித வாழ்க்கை என்பது சிற்றின்பமும் பேரின்பமும் கலந்தது. அதில் சிற்றின்பம் என்பது உடலால் வருவது, பேரின்பம் என்பது ஆத்மா ஆனந்தத்தால் வருவது. எனவே சிற்றின்பத்தை உணர்ந்தால்தான் பேரின்பத்தை நுகர முடியும். இதைத்தான் மிக அழகாக திருமூலர் சொன்னார். இந்த 2 இன்பங்களையும் என்ன என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் சிற்றின்பத்தை தெரிந்து கொள். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்துதான் ஒரு வம்சம் வளருகின்றது. அது ஒரு சிற்றின்பம் என்று சொல்லுகிறார்கள். அதை தெரிந்து கொண்டால்தான் இறைவனாகிய பேரின்பத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்ற பரியங்க யோகம். பரியங்கம் என்றால் கட்டில். அந்த கட்டிலே ஆணும் பெண்ணும் சேருகின்ற ஒரு சிற்றின்பத்தை வைத்து பேரின்பத்தை விளக்குகின்றார். ரொம்ப அருமையான ஒரு செய்தி இது. நோ த காட் த்ரூ த செக்ஸ் என்று வெளிநாட்டிலெல்லாம் இந்த தத்துவத்தை இன்றைக்கு மிக பிரபலமாக சொல்லுகிறார்கள். இதைத்தான் திருமூலர் மிக அழகாக நுட்பமாக விரசமில்லாமல் சரசத்தை சொல்லுகிறார். என்றால் சரசத்துக்கும் விரசத்துக்கும் வீதான் வித்தியாசம். ரொம்ப அருமையாக சொல்லுகின்றார். பூசுவனையெல்லாம் பூசி புலர்த்திய வாச நறுங்குழல் மாலையும் சாத்தி காய குழவி கலவியொடும் கலந்து ஊசி துளை உற தூங்காது போகமே. முதல் இரவிலே மணமகன் மணமகள் மாலையிட்டு கொண்டிருக்கிறார்கள். வாச நறுமலர் அந்த அறை முழுவதும் பரவி இருக்கிறது. மலர்கள் தூவி கிடக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன. மனித வாழ்க்கை துவங்குகின்ற ஒரு புனிதமான இடம். அதை பரியங்க யோகத்திலே மிக அழகாக காட்டுகின்றார். வாச நறும் குழல் மாலையும் சாத்தி. அதில் அந்த வாசத்தோடு மன மகிழ்ச்சிக்கு எதெல்லாம் காரணம், இனிப்பு, வாசம், அலங்காரம், இதையெல்லாம் காட்டி காய குழலி கலவியோடும் கலந்து. ரொம்ப அருமையாக ஒரு ஓமையை சொன்னார். வாச நறும் குழவி கலவியோடும் கலந்து. ஒவ்வொரு ஆலயங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே பள்ளி அறை என்று ஒன்று இருக்கும். சிலர் நினைப்பார்கள், ஆண்டவனுக்கு என்ன உடல் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா? சிவனும் சக்தியும் பள்ளி அறையிலே இரவு நேரத்திலே கடைசி பூஜை செய்கின்ற பொழுது பள்ளி அறையிலே கொண்டு போய் சிவத்தை சக்தியோடு வைத்து விடுவார்கள். அது எதற்கு என்று பலருக்கு அந்த தத்துவம் தெரிவதில்லை. மனிதர்கள் இறைவனை தன்னை போலவே நினைக்கிறார்கள். உண்மையிலே இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஓர் உருவம், ஓர் நாமம், ஒன்றும் கிடையாது. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? இறைவனையும் தன்னை போல உருவம் உள்ளவனாக மனிதனாக நினைத்து அந்த மனிதன் என்னெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் கடவுளுக்கும் சொன்னார்கள், கடவுள் மேலேயும் ஏற்றி சொன்னார்கள். அதனால தான் ஆலயத்தில் பள்ளி அறை வைத்தார்கள். நாம் வீட்டில் வந்து படுக்கை அறை வைத்து கொள்வதைப் போல ஆலயங்களிலே பள்ளி அறை வைத்து சிவனையும் சக்தியையும் ஒரு சேர காண்கின்ற ஒரு அருமையான பூஜையை கடைசியாக ஆலயத்திலே பார்க்கலாம். காளிதாசனுடைய அருமையான வரலாற்றிலே அவன் பெண் மோகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தனவாரங்களை பார்க்கின்றான். அந்த பெண்ணினுடைய தனவாரங்களை பார்த்த உடனே சிவலிங்கம் நினைவுக்கு வந்து விட்டதாம். உடனே சிவபூஜை செய்ய ஆரம்பித்து விட்டானாம் காளிதாசன். எனவே சிற்றின்பம் என்பது உடலால் வருவது, பேரின்பம் என்பது ஆன்மாவால் வருவது. சிற்றின்பத்தை நுகர்ந்தவர்களால் தான் பேரின்பத்தை நுகர முடியும். மிக அழகாக கண்ணதாசன் பாடுவார். ஒருவனுடைய ஆனந்தத்திலே விளைவது, ஒருவனுடைய துடிப்பிலே விளைவது கவிதை, இருவருடைய துடிப்பிலே விளைவது மழலை என்று கண்ணதாசன் சொல்லுவார். ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா,
இருவரின் துடிப்பிலே விளைவது மடலையடா. கண்ணதாசனுடைய அருமையான ஒரு கவிதை. அப்படி மனிதன் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆணும் பெண்ணும் சேருகின்ற ஒரு தத்துவத்தை மிக அழகாக சொல்லி, அது விரசத்துக்குரியதல்ல, எல்லா உயிர்களுக்கும் உரியது. எல்லா உயிர்களுக்கும் இந்த பிணைப்பு என்பது இயற்கையானது. அந்த சிற்றின்ப பிணைப்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் உள்ளதைப் போல மனிதர்களுக்கும் இருக்கிறது. அதில் ஒன்றும் பாகுபாடு வேறுபாடு கிடையாது. அதை போல மனிதனே, ஆனால் சிற்றின்பத்திலேயே உடலோடு இருந்து விடாதே, பேரின்பத்தை நோக்கி செல்ல வேண்டும். இங்குதான் திருமூலர் ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறார். உடல் இன்பம் என்பது தற்காலிகமானது, ஆனால் உயிர் இன்பம் என்பது யோகம். அதாவது இன்னும் சிறப்பாக சொன்னால், பெண்ணிலே ஒன்றுவது போகம், தன்னிலே ஒன்றுவது யோகம். தன்னுடைய ஆத்மாவோடு தான் ஒன்றுவது யோகம், ஒரு பெண்ணோடு ஒன்றுவது போகம். போக நிலையில் இருந்து யோக நிலைக்கு செல்ல வேண்டும். நம்முடைய தமிழ் இலக்கணங்கள் கூட இதைத்தான் சொல்லுகின்றன. மக்களோடு துவன்றி மனையறம் காத்து மிக்க காம வேட்கை தீர்ந்துழி தலைவனும் தலைவியும் துறவரம் காப்ப. ஒரு 60 வயதுக்கு மேலே சிற்றின்பத்தை மறந்து இறைவனாகிய பேரின்பத்தை நினைக்க வேண்டும். இது நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையைத்தான் திருமூலர் மிக அழகாக திருமந்திரத்திலே சிற்றின்பத்தை வைத்து பேரின்பத்தை விளக்கி காட்டுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பாசுரங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. அதிலும் கண்ணனுடைய அனுபவங்கள் என்றாலே இன்னும் மனத்திற்கு இனிமையை கொடுக்கின்றன என்று பார்க்கின்றோம். அந்த வகையில் ராமனுடைய நிலைப்பாடுகளையும் கண்ணனுடைய திருவிளையாடல்களையும் இரு தரப்பினர் பேசிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அது பாசுரமாக வடிவெடுத்திருக்கின்றது. நம்மெல்லாம் இன்னைக்கு பட்டிமன்றம்னு ரொம்ப பிரபலமாக கேள்விப்படுகின்றோம். பண்டிகை நாளில், திருவிழாக்களில் பட்டிமன்றம் என்பது ஒரு கலாச்சாரமாகவே இன்னைக்கெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பிரபலமாகி இருக்கின்ற இந்த பட்டிமன்றம் போன்ற ஒரு நிகழ்வை ஆழ்வாருடைய இந்த பாசுரம் நமக்கு காண்பிக்கின்றது. 3ஆம் 10 9ஆம் திருமொழியில் முழுக்க ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்துவதாகவே ஆழ்வார் காண்பிக்கின்றார். முதலில் கண்ணனுடைய திருவிளையாடல்களை சொல்லுகின்றனர். அடுத்தது ராமனுடைய அந்த அழகான லீலைகளை எல்லாம் சொல்லுகின்றனர். மீண்டும் கண்ணன், மறுபடியும் ராமன், கண்ணன் ராமன் கண்ணன் ராமன் என்று மாறி 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 ஆழ்வார் அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் நமக்கெல்லாம் விருந்தாக அமைகின்றது. நம்முடைய உள்ளத்திலேயே 2 விதமான கருத்துக்கள் உண்டு. ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செய்யலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும், செய்ய வேணாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லும். அந்த நிலைப்பாட்டை எம்பெருமான் விஷயத்தில் ஆழ்வார் கொண்டு வந்து சேர்த்திருக்கார் பாருங்க. அதுதான் இங்கு காணப்படுவதான அழகு. என்ன நடக்குது? இந்த கண்ணன், இந்த எம்பெருமான் கிருஷ்ண அவதாரத்தின் பொழுது தன்னுடைய சத்யபாமை என்கின்ற தேவியுடன் தேவலோகத்திற்கு சென்றான். அங்கு பாரிஜாத மலர்களை இந்த சத்யபாமை ஆசைப்பட்டாள். அதனை அப்படியே வேரோடு எடுத்து கொண்டு வந்து அவளுடைய மாளிகையிலேயே அதனை நட்டு வைத்து அவளுக்காக செய்து கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். ஆக மனைவியினுடைய ஆசையை பூர்த்தி செய்கின்ற ஒரு கணவனாக இந்த கண்ணனை நாம் பார்க்கின்றோம். அதுதான் பாசுரமாக வடிவெடுக்கின்றது. என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே
தன்பூ மரத்தினை வண்ணாத புள்ளால் வலியப் பறித்திட்ட என்னாதன் தன் வன்மையை பாடிப்பற எம்பெருமான் வன்மையை பாடிப்பற. நம்மலாம் ஏதாவது நிகழ்ச்சியின் பொழுது கும்மி எல்லாம் கொட்டுவோம், ரொம்ப அழகாக இருக்கும், கோலாட்டம் எல்லாம் ஆடுவோம். அந்த மாதிரி வடக்கு தேசங்களிலெல்லாம் ரொம்ப அழகாக ஆடக்கூடிய ஒரு நடனம் எல்லாம் இருக்கு பாருங்க. அதையெல்லாம் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றார். பாடிப்பற, பாடிப்பற என்று சொல்லுவது அழகாக சுழன்று சுழன்று பறந்து பறந்து ஆட வேண்டும். அப்படி ஆடுகின்ற பொழுது என்ன பாடல் இருக்கின்றது, என்ன இசை இருக்கின்றது என்று கேட்டால், கண்ணனுடைய எம்பெருமானுடைய அந்த வன்மைகளையெல்லாம் பாடி நாம் பறந்து சுழன்று ஆடலாம் என்று காண்பிக்கின்றார். இந்த உடலுக்கான ஒரு உடற்பயிற்சியாக இவற்றையும் ஆடுதலையும், உள்ளத்திற்கான உடற்பயிற்சியாக எம்பெருமானை நினைத்தலும் இந்த பாசுரத்தில் வெளிப்படுகின்றன. அப்போ என்ன நடக்குது? நரகாசுரன்னு ஒரு அசுரன் இந்திரனுடைய தாயான அதிதியினுடைய குண்டலங்களை எல்லாம் கவர்ந்து சென்று விட்டான். சத்யபாமையினால் வதம் செய்யப்பட்ட நரகாசுரனிடமிருந்து அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கண்ணனும் சத்யபாமையுமாக இந்திரனிடம் கொடுக்கின்றார்கள். இந்திரனுடைய தேவி இந்திராணி எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு பாரிஜாத மலர்களை மட்டும் கொடுக்கவில்லையாம். ஆனால் சத்யபாமை ஆசைப்பட்டாள். தன்னுடைய தேவியின் ஆசையை தணிப்பதற்காக, தீர்ப்பதற்காக கருட வாகனனை கொண்டே இந்திரன் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த மரத்தை வேரோடு எடுத்து கொண்டு வந்து விட்டான். அப்பொழுது எல்லா தேவர்களும் சண்டைக்கு வந்தனர். அவர்களை எல்லாம் முறியடித்து தோற்கடித்து வென்று இப்படி ஒரு காரியத்தை செய்தானே, அவனுடைய வன்மையை விடவா மற்றவர்களுடைய வன்மை பெரிது என்று ஒரு கேள்வியை வைக்கின்றார்கள். இதற்கு பதிலை நாம் பின்னர் காண்போம்.